அனைவருக்கும் வணக்கம். இன்று ரொம்ப முக்கியமான நாளுங்க. கடந்த ஆண்டு டி நகரில், சென்னை டி நகரில் இருக்கிற சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் ஃபீனிக்ஸ் குரூ கிளப், அதாவது ஜிஜிகே இன் ஃபீனிக்ஸ் குரூ கிளப் டீம் நடத்தின ஒரு உலக சாதனை நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த நாள் இன்னைக்கு செப்டம்பர் 23, முதலாம் ஆண்டு நடைபெற்று முடிந்து இனி 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றன. உலக சாதனை ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நம் பெயர்கள் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்ற நாள் இன்று. இந்த நாளை போற்றும் விதமாக இன்று நாங்கள் அனைவரும், அதாவது நேரங்கள் குறைந்த நேரங்களாக இருந்ததனால் அனைத்து பாடகர்களையும் என்னால் அழைக்க இயலாமல் போயிடுச்சு. குறைந்த டைமில் எல்லாருமே வெளியூர்லேருந்து வர்றதோ போகிறதோ, ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றதோ ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி நேரங்கள் அதிகமோ கம்மியோ, ஆனால் இன்றைக்கி அந்த நாளை கொண்டாடியே ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் இன்றைக்கி நாங்கள் ஒரு வெற்றிகரமாக முதலாம் ஆண்டு முடிச்சிருக்கோம். ஃபீனிக்ஸ் குரூ கிளப்பின் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னிசை மழையில் நனைந்த நாள் இன்னைக்கு. ஜிஜிகேயின் இனிசை மழையில் நனைந்த நாள் இன்னைக்கு. அந்த ஆண்டு நினைவு போற்று விதமாக இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். வர முடிந்த நண்பர்களும் பாடகைகளும் கலந்துக்கிட்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நேரலையில் பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. எங்களோடு இணைந்து பயணித்து இந்த வெற்றிக்குண்டான உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் அன்னைக்கு விருந்தினர்களாக 3 ஜாம்பவான்கள், திரு முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கு, மியூசிக் டைரக்டர் திரு பாலா பாரதி சார் அவருக்கும், அது மட்டும் இல்லாமல் செல்லம்மா, நாங்கள் அம்மா நளினி அம்மான்னு கூப்பிடுவோம், நளினி அம்மா அவங்கள இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. நல்லா அமோகமாக நடந்துச்சு, வெற்றிகரமாகவும் முடித்தோம். நம்மளாலும் இது முடியும் அப்படின்ற ஒரு சாதனையை முடித்து நிகழ்த்தி காட்டியிருக்கோம். இனி தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பயணிக்கலாம். என்னோடு இணைந்து இருந்து என்னோட நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, மற்றும் என் கணவர் முக்கியமாக, அவர் எனக்கு துணையாக இருந்து இது ஒரு சப்போர்ட்டிவாக, அவர் சரி ஓகே பார்க்கலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்லேயும் எங்களுக்கு ஒரு துணையாக இருந்து அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினார். உங்களோட நான் இருந்தேன், என்னோட நீங்கள் இருந்தீங்க, எல்லாருமே இணைஞ்சி நல்ல ஒரு வெற்றிகரமாக கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அத்தனை பேரும், ஸ்பான்சர்கள் அத்தனை பேருனாலும் தான் இந்த நிகழ்வை நல்லபடியாக நடத்த முடிஞ்சது. அது மட்டுமே சாத்தியம். ஒரு கை தட்டினால் ஓசை கிடையாதுங்க, 2 கை தட்டினால் மட்டும்தான் ஓசை வரும்பாங்க. அதுபோல் பல நல்ல உள்ளங்களை இணைந்து இந்த ஒரு நிகழ்வு நடத்தி முடிந்து இன்றோடு ஒரு வருட காலகட்டங்கள் வெற்றிகரமாக முடிந்து 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கின்றன. உங்களோடு இந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸ் குரூ கிளப் அப்படின்ற பேர் எதனால் வந்துச்சுன்றது ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு உலக சாதனை பட்டியலில் இடம்பெறதுக்கு உண்டானது வேர்ல்டு ரெக்கார்ட் 1000 நிலவே வா எஸ்பிபி வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நாங்கள் ஆரம்பித்தது. அது ஒரு சில காரணங்களால் அந்த டீம் அப்படியே நலிவடைஞ்சு அப்படியே கொஞ்சம் அதை நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது அனைத்து நண்பர்களும் இணைந்து பேசி கலந்து, சரி அடுத்து
என்ன பேர் வச்சா இது அடுத்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பேர் வைக்கணும், ஒரு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீனிக்ஸ் குரூப் கிளப்புன்னு சொல்லிட்டு. ஃபீனிக்ஸ் எப்பயுமே வந்து தானே வளர்ச்சியாகிற ஒரு இது பறவையோடைய பேர். ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இந்த குரூப் இருந்து இணைந்து எல்லாருமே ஒரு உற்சாகத்தோடு இணைஞ்சு இந்த சாதனையை நடத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட பேர் இது. அதுதான் ஃபீனிக்ஸ் குரூப் கிளப்பின் ஒரு சின்ன ஸ்டோரி. ஏன்னா எந்த இடத்துலையும் இது தாம் உயிர்த்து போகிற ஒரு நிலையிலையும் உயிரோடு திரும்ப நல்லா நிமிர்ந்து நிற்கிற ஒரு டீமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேர் கொடுத்தோம். அதுக்கு உண்டான நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து திரு எஸ்பிபி ஐயா அவருக்காக அவரை போற்றும் விதமாக பாடி இன்று ஒரு வருட காலங்கள் நாட்கள் எப்படி நகர்ந்தது என்றது தெரியவில்லை. அதுபோல் அவ்வளோ வேகமாக ஓடி போச்சு. இன்றைக்கி அவருக்காக வேண்டி அதே போல் அன்னைக்கு நமக்கு செப்டம்பர் 23/9/2003 அன்னைக்கு நடந்த நிகழ்வு போலையே இன்றைக்கும் எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அன்றைக்கி ஐயா எங்களோட இருந்தார், நாங்கள் அது கண் கூட பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு தற்செயலாக எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் காலகட்டங்கள் கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி ஆகணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் இன்றைக்கி நடத்தினோம். அந்த நாளை நம்ம கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு கொண்டாடினோம். அதில் வந்து டைமிங்ஸ் ஜாஸ்தி இல்லை, குறைவான டைம். அதனால் அனைத்து நண்பர்களையும் அழைப்பு கொடுக்க முடியாமல் போச்சு. அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் முடிக்கிற ஒரு தருவாயில் பார்த்திங்கன்னா எந்த பேர் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த டீமுக்காக சுற்றப்பட்டோமோ அதே பேர் உள்ள ஒரு திடீர்னு ஒரு சிங்கர் வந்தார். எனக்கு பாட்டு கொடுங்கன்னாரு. சரி நாங்களும் சரி அவங்களுக்கு பேரிங் போட்டு பாட்டு பாடுங்கன்னு சொன்னோம். அவங்க ஒரு பாட்டு எடுத்து பாடினாங்க. நல்லா பாடக்கூடியவர். திடீர்னு வந்து பாட்டுக்கள் அங்கங்கே ஒரு தடைப்பட்டது. ஒருத்தர் போய் நின்னார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நின்னார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர். அப்படியே மொத்த டீமும் போயிட்டு அங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நின்று எல்லாருமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் நின்று பாட ஆரம்பித்தேன். எல்லாருமே பாடிக்கிட்டே இருக்கோம், நாங்களும் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் வந்து எங்களுக்கே வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டு வந்து நம்ம ஆரம்பத்தில் எடுத்த முதல் வரி இந்த டீமுக்காக வச்ச பேர் இல்லையா இது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமான ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அங்கே எதிர்பாராத விதமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம மறந்துட்டாலும் நம்ம எஸ்பிபி ஐயா நமக்காக வந்து நினைவூட்டுறாரு அப்படின்ற ஒரு அந்த இடத்துல தான் எங்களுக்கு நம்ம கூட ஐயா இருக்கார். இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு அன்னைக்கு கடந்த ஆண்டு எவ்வளோ சிறப்பாக நடந்ததோ அதுபோல் இந்த ஆண்டும் அதே நாளில் எங்களுக்கு அவர் சிறப்பித்து கடைசி பாடல் அவருடைய பாடலாகவும் நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த அதே பேர் பாடலாகவும் 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா, சரிங்க எனக்கு ஏதோ கொஞ்சம் பாட தெரியும் அவ்வளோதான், அதே பாட்டை எடுத்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்தோம். வந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல்.